வணக்கம். எஸ்என் தமிழா சேனல் வந்து அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மாடு பூராமே வாங்கி ஒருத்தருக்கு ஏற்றி விட்டேன். நல்ல மாடு, நல்லா தலையத்துக்கிட்டே வாங்கி ஏற்றி விட்டேன். அது போக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மாடு ஓரளவுக்கு நல்ல மாடெல்லாம் வந்துருந்துச்சு. விலை ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்தால் நல்லாயிருக்கும். அதனால் எல்லாம் ஓரளவுக்கு நல்ல மாடு அப்புறம் இந்த மாடு தான் வாங்கினது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்கோம். அதை பூராமே பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பாருங்கள். நம்ம மாடு கண்டு எல்லாமே எடுத்துருக்கதை அப்புறம் போட்டிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. வீடியோ உங்கள் கருத்துக்களையுமே என்னன்றது தெரிவிச்சுக்கோங்க. இது பூரா பார்த்திங்கன்னா பசு மாடு. ஏன்னா இந்த லைனில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா காளை மாடு தான் அதிகமாக இருக்கும். ஒரு சில வாரங்களில் இந்த மாதிரி வந்து இப்போ மாடு வந்து காளை மாடு வந்து வரத்து வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால் வந்து பசு மாடு நிறையா இருக்குது. இதில் என்ன இந்த இதெல்லாம் கேப்பு இருக்குது, அது பாருங்கள் எவ்வளோ கேப்பு கிடக்கு பார்த்தீங்களா. இல்லை கேப்பே இருக்காது. மாடு இந்த ஒவ்வொரு தூணுக்கும் 50 மாடு நிற்கும். வரத்து வந்து குறைஞ்சனால மாட்டோட விலை வந்து இதுகெல்லாம் கொஞ்சம் ஆனால் பரவாயில்ல. ஓரளவுக்கு இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு. ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னுக்கு இருந்ததை காட்டிலும் இப்போ நல்லா குறைஞ்சிருக்கு. நம்ம அடுத்து ஒவ்வொரு வாரமும் பார்க்க இருந்தது குறைஞ்சிக்கிட்டே இதை வருது. நீ அடுத்த வாரம் பார்த்தோம்னா அதுக்கு எப்படியும் இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் நல்லா குறைஞ்சிரும்னு எதிர்பார்க்குறேன். மாடு பூராமே வர்ற மாடுகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துருக்கோம். பால் மாடு ஓரளவுக்கு நல்லா வருது. பால் மாடு மிச்சம் பார்த்திங்கன்னா இந்த காளையெல்லாம் பாருங்களேன், நல்லா கொஞ்சம் கொம்பு மட்டும்தான் லைட்டாக அதாச்சு. இல்லை நல்லா டைப்பான மாடு தான். இந்த காளையுமே பாருங்கள் நல்லா இருக்குது. ஓரளவுக்கு மாடு புறம் நல்ல மாடுகளாக தான் இருக்குது. இந்த இதுதான் கொஞ்சம் கொம்படி பத்தாமல் போச்சு மாடு பக்கத்தில் கிடக்குறது. மிச்சபடியாக மாடுலாம் நல்லா இப்போ உடம்பு கனமாக நல்ல மாடுகளாக தான் இருக்குது. என்ன இருந்தாலும் நல்லா குத்தி நல்லா இது பண்ணி பாஞ்சாத்தான் மாடு வந்து எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் செவல் நேரம் நல்ல மாடுக தான். நல்ல இந்த இதெல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா அப்படியே இந்த கழுத்துலேயும் இதுலேயும் பாருங்கள் நல்லா மரம் கிடக்கு. மாடு நல்லா டைப்பான மாடு. ஏன்னா மாடு வந்து இல்லை கொஞ்சம் ரொம்ப எந்திரிச்சிருந்துச்சின்னு வச்சுங்க, சூப்பராக இருக்கும் மாடு. நல்லா மோலச்சரமான மாடு தான். நல்லா அளவான உயரம், நல்ல மாடு, நல்ல வயசு வந்துருச்சு. என்ன பண்ணுறது, இந்த மாடு யாருமே வந்து விற்கணும்னு எதிர்பார்த்து வளர்க்க மாட்டாங்க. எல்லா பேரும் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணங்கள்னால மாடை விற்கிற மாதிரி வரும். அதனால் யாரும் இங்கே வர சொல்ல முடியாது. ஒவ்வொரு வாரத்துலையும் பார்த்தீங்கன்னா மாடு வந்து 50 மாடு வருது. அப்போ 80 மாடு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆளும். அதனால் ஒரு பக்கம் அழியத்தான் செய்யும், ஒவ்வொரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கிறக்கூடாது. அழிவுலேருந்து ஏதோ ஒன்று ரெண்டு நம்மளால் முடிஞ்ச அளவு காப்பாற்றணும். வந்து வாங்கிட்டு போய் நல்லபடியாக மாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். மற்றபடியாக பார்த்தீங்கன்னா பசு மாடு பார்த்தீங்கன்னா 50 மாடு வருது. 50 மாடுமே எம்புட்டு மாடு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாடு வருது. இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க மாடு. நல்லா டைப்பான மாடு. அதெல்லாம் சரியான புருவெட்டு, எவ்வளோ பெரிய புருவெட்டு மாடு. இந்த மாடுமே வந்துருந்துச்சு. பசுவை பாருங்கள் ஆட்டத்தை, வாடான்ற மாதிரி அலப்பி எடுத்து பிடிச்சி மாடு. நல்லா அந்த இப்படிலாம் அலப்புறம் ஓவராக குடிச்சு மாடு சூப்பராக இருந்திருக்கும். இதெல்லாம் கண்டு எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். வாங்கி நான் வளர்ப்புக்காரர்களுக்கா யார் போகுதுன்னு தெரியலை. நல்லா கிடேரி மாடு தான், அழகாக இருந்திருக்கு மாடு. நல்லா ஓரளவுக்கு உயரம் தரம் கொம்படி எல்லாமே நல்லா இருக்குது மாடு. ஆளுகளை விடலை பக்கத்தில், நல்லா சேட்டை வந்துச்சு. காளை மாடு கூட சும்மா இருக்காருங்க, அது ஒரு சேட்டை எவ்வளோ ஒரு சேட்டை வந்தது என்ன. நானும் ஒரு 2-3 மாடெலாம் அப்படி தான் பார்த்தேன். நல்லா ஒரு சேட்டை பண்ணுறது இந்த மாதிரி இருக்கணும். மாடுகளை பொறுத்தவரை அந்த மாதிரி இருந்தால்தான் நம்மளுமே அந்த கண்டு அணைச்சி வளர்க்குற கொஞ்சம் இதாக இருக்கும். என்ன பண்ணுறது, மாடு பூரா ஆனால் மாடு இருந்தே குறைஞ்சிருச்சு. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடிலாம் பார்க்கும்போது மாடு வந்து காளை மாடு கட்டுற கிடமெல்லாம் நிற்கும், அந்தளவுக்கு மாடு கிடந்துச்சு. இப்போ மாடு இந்த பாருங்கள் இதே இந்த காடியே பூராமே சும்மா கிடக்கு பாருங்க. அப்போ அந்த அளவுக்கு மாடு வந்து குறைஞ்சிருச்சு. குறைஞ்சனால தான் நான் இல்லைன்னா
மாடு பூரா எடுக்க முடியுமா அவ்வளவு? அந்த மாடு பூரா பாருங்கள், அழகாக பூரா நல்ல கிடேரி மாடுகள்லாம் சூப்பராக வருது பாருங்கள். ஈனாத கிடேரி இதெல்லாம் நிறையா வருது. வாங்கி வளர்க்குறவங்களும் இந்த ஈனாத கிடேரி நாட்டு மாடு இதுகளை பூராமே வாங்கலாம். வாங்கி நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த ஆண்டு கீழே கிடக்க வருங்க கீறு பசு கண்டு அந்த ஆண்டு கிடக்க வருங்க. அது மாதிரி ஜாதி மாடு நம்ம இந்த காட்டை பொறுத்தளவில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாட்டு மாடு தான். நாட்டு மாடு தான் ஃபுல்லாக வரும். நாட்டு மாடு, ஜாதி மாடு, கிராஸ் மாடு. காங்காய் வந்து நம்மள்கிட்ட வந்து ரொம்ப ரேராக தான் வரும். அதெல்லாம் 1, 2 அந்த மாதிரி தான் வரும். இந்த நாட்டு மாடுகளை பொறுத்தளவு நம்மகிட்ட நிறையா வருங்க. ஜாதி மாடு இதுக்கு பூராமே நம்ம ஏரியா பொறுத்தளவு அதேன். அடுத்த பார்த்திங்கன்னா இதில் அந்த மணப்பாறை இது எல்லாம் போய் பார்க்கும்போது இந்த காங்காய் இதுக்கெல்லாம் நிறையா வரும். எல்லாம் பார்த்தா நல்ல அந்த இதெல்லாம் பாருங்கள், நல்ல கிடேரி சூப்பராக இருக்கு பாருங்க மாடு பூரா. இதெல்லாம் ஈனாத கிடேரி. இதெல்லாம் மாடு ஈண்டுச்சுன்னா சரியான இதாக வரும். இதே கலரில் ஒருத்தர் கேட்டார், ஆனால் இதே கலரில் எதுவும் மாடு கண்டு கிடந்துச்சுன்னா சொல்லுங்கன்ட்டு. இதே கலரில் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. நம்மளும் நிறையாவது வாங்கி கொடுத்துக்கிட்டே வர்றோம். அதே மாதிரி நம்மளுமே வந்து கண்டு நம்மகிட்ட இருந்தாலும் சொல்லுவோம். அதையுமே பாருங்கள். இந்த வெள்ளைக்கால்லாம் பாருங்கள், தரமாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்ல உடல் கட்டு சூப்பராக இருக்குது மாடு. எப்படி போனாலும் 60 ரூபாய்க்கு குறையில்லாமல் வைக்கும் இந்த மாடு. அது வெள்ளைனாலே அது ஒரு கலரு, ஒரு இது, அவ்வளோ ஒரு அழகான மாடு. இந்த மாடை வந்து நல்லா குறை சொல்லாத அளவுக்கு தரமாக இருந்துச்சு மாடு. நல்லா கொம்படி உடம்பு, நல்லா ஏறுவாள், அழகான இருந்துச்சு மாடு. வெள்ளை மாடு அது ஒரு அழகு தான். வெள்ளை மாடுகள்லாம் ரொம்ப கிடைக்கிது இல்லை மாதிரி. அதெல்லாம் எப்போ பார்த்தாலும் மேலூர் சந்தையில் ஒரு நாளைக்கு 7-8 மாட்டுக்கு மேலே வரும். இப்போ அவ்வளோவா வருதில்லை. அப்புறம் நல்ல காளையை பாருங்கள். வண்டி மாடு எல்லாமே கிடக்கு. நாட்டு மாடு பூரா கிடக்கு. இது கிடக்கிற மாடு பூராமே நாட்டு மாடு எல்லாமே கலந்துதான் கிடக்கு. ஜாதி மாடு முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேரும் வந்து நாட்டு மாடு, பசு இதுகெல்லாம் கண்டு வாங்கக்கூடியவங்க வந்து வாங்கிட்டு போங்க. இல்லை உங்களால் வர முடியலைன்னா நம்மகிட்ட சொல்லுங்கள். நாங்கள் வந்து எடுத்து உங்களுக்கு வீடியோ ஃபோட்டோஸ் இது பண்ணி அனுப்பிவிட்றேன். எந்த ஊருன்னு சொல்லுங்கள், அந்த ஊரில் நம்மளே அனுப்பிவிடுவோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி நம்ம வாங்கி கூட ஏற்றி விட்டுக்கிட்டு தான் இருக்கோம். கான்டாக்ட் நம்பர் நான் தர்றேன், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இது உள்ளே போனாலே நம்ம இதில் நம்பர் இருக்கும், அதையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம எப்படி கண்டு வேணாலும் வாங்கி கொடுப்போம். என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி கொடுத்துருவோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஒவ்வொரு வாரமும் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே வர்றோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை சந்தை, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கெலாம் வீடியோ வந்துடும். அதை ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து புதன்கிழமை ஒரு வீடியோ போடுவோம், சாயங்காலம் 5 மணிக்கு வந்துடும். அதையுமே பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து நம்ம சனிக்கிழமை வந்து சந்தைன்றது நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்காண்டி தான் நம்ம வீடியோவில் சொல்கிறோம். சனிக்கிழமை சந்தை காலையில் 4 மணிக்கு ஆரம்பிக்கும். ஒரு 8-9 மணிக்கெலாம் மாடு விற்று முடிச்சிடும். அதனால் சீக்கிரமாக முடிஞ்சிடும், லேட்டாக ஆகும். நிறைய பேர் வந்து பழைய மாதிரியே நினச்சி ஞாயிற்றுக்கிழமை சந்தையா, ஞாயிற்றுக்கிழமையா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால தான் அவங்களுக்காண்டி தான் அதை சொல்கிறது. தெரிஞ்சுக்கோங்க, சனிக்கிழமை தான் சந்தை. இது பூராமே நாட்டு கிடேரிய. இந்த குட்டை ரகம் எல்லாமே கிடக்கும். இந்த அதெல்லாம் பாருங்கள், நல்லா தும்மல் கட்டு இருக்குது மாடு. ஜாதி இதில் நல்லா இருக்குங்க. ஜாதி கண்டுகளை பொறுத்தளவில் நம்ம மஞ்சாட்டு கலக்கணும், சின்ன பையில விட்டு கட்டை விட்டோம்னா அது கொஞ்சம் இது பண்ணுங்க, நல்லா முயற்சி பண்ணி எடுக்குங்க. அது எவ்வளோ பொறுத்தளவில் நம்ம கிடமாட்டு கண்டு இதுக்கெல்லாம் பார்த்தா புளிச்சு ஓடிடும். அது வந்து ஓடாமல் சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால கட்டி சின்ன பிள்ளை விட்டு கட்ட விட்டோம்னா பழகிருங்க. அப்புறம் அது போக பார்த்திங்கன்னா இந்த ஜாதி மாடுலாம் பாருங்கள். ஜாதி மாடு நிறையா வந்து கைவள மாடு இதுக்கெல்லாம் நிறையா வருது. இப்போது ஒரு சில வாரங்கள் வந்து போன வாரத்தில் பால் மாடு வரல, இறங்கலை.
மாடுகளே இறங்கலை சரியாக. இப்போ இந்த வாரமே மாடுகள்லாம் ரொம்ப இறங்கலை, குறைஞ்சிருச்சு. இருந்தது குறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் நல்லா இதாகுங்க. முடிஞ்ச அளவு வந்து பாருங்கள், பார்த்துட்டு மேலூர் சந்தையில் நல்லா இருக்கும். இப்போ எம்பிட்டோ பரவாயில்ல, எவ்வளவோ மாடுக பூராமே நல்ல மாடுக வருது. பால் மாடு, இது மஞ்சட்டு மாடு இதெல்லாம் வருது. ஆனால் நம்ம வந்து அதை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா எல்லா மாடுமே பார்க்க அழகாக எல்லாமே லட்சணங்கள்லாம் இருக்கும். அதை நம்ம எடுத்து நம்ம கொண்டு போய் இது பண்ணணும். ஏன்னா மேக்ஸிமம் பொறுத்த அளவில் மாடை அவுக்காத மாடை நம்ம வாங்கினோம்னா பெட்டராக இருக்கும். அப்புறம் மாடு அந்த இதிலே தெரியும், ஒரு சில மாடு வந்து சில பல காரணங்களால் வந்துருக்குங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் கூட சொன்னாப்புல, அவர் சிங்கப்பூரில் இருக்காப்புல. மாடு பார்க்க முடியாமல் அவங்க வீட்டுக்காரம்மா, அவங்க அப்பா தான் வயசானவர், பார்க்க முடியாமல் கூட கொடுத்துட்டான் அப்படின்றாரு. அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறது, பார்க்க முடியாமல் கொடுத்துட்றாங்க, வீட்டு சந்தைக்கு வந்துடும். அப்போ அதெல்லாம் அவுக்காத மாடை கொண்டு வந்து நம்ம புதுசாக அவுக்கும்போது நல்லா இருக்குன்னு ஒரு சில ரிசல்ட்டு இருக்குங்க. அதெல்லாம் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி வரும். அதுலேயும் டைப்பாக இருக்கணும். இதெல்லாம் கொம்படி நல்லா இருக்குது, படபடப்பு தான் இல்லை, ரெண்டுமே நல்லா கொம்படியானது. இது கொஞ்சம் மாடு தளன்றுச்சு. இந்த பூரா கிடக்கு வருங்க. இங்கே பூராமே எல்லாமே கிடக்கும், பசு மாடு எல்லாமே கிடக்கு, பால் மாடு எல்லாமே. ஆனால் மாடு பூராமே இது எக்கச்சக்கமானது பூராமே கட்டி அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் இந்த இடத்துல ஃபுல்லாகவே. மாடு நம்ம உள்ளே போய் வீடியோ கூட எடுக்க முடியாத அளவுக்கு. ஆனால் இன்றைக்கி ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒரு 2 வாரமாகவே ஃப்ரீ ஆயிடுச்சு. விலை இன்னும் குறையணும். இன்னும் அசால்ட்டாக ஒரு மாட்டுக்கு 5000 வித்தியாசப்படுது. மாட்டில் இருந்ததுக்கு ஒரு 5000 6000 வித்தியாசப்படுது. கணக்கெலாம் 10,000 15,000 கூட போய்கிட்டு இருந்துச்சு ஒரு மாட்டுக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிச்சின்னா சரியாக வரும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 வாரத்தில் மாடு நல்ல விலையை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. குறைஞ்சா தான் நம்ம மாடு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே ரேட்லேயே இருந்துச்சுன்னா மாடு வகையில் விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் மாடு கண்டுகளை வாங்க முடியாது. விற்கிற விலைவாசிகளும் நிறையா இருக்குது. ஏன்னா மாடு வளர்க்குறனா சும்மா கிடையாது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தவிடு தூசி எல்லா விலையுமே ஏறி போச்சு. ஒரு வைக்கா கட்டு வாங்கினாலும் இதாக இருக்குது. எல்லா வகையிலையுமே மேய்ச்சலுக்கும் அவ்வளோ ஒரு கஷ்டங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்தா இது பண்ண முடியும். ஏன்னா கணக்கு பண்ணோம்னா மாட்டுக்கும் பால் ஊற்றுறதுக்கும் கணக்கு பண்ணோம்னா ஒன்றுமே மிஞ்சாது. ரைட்டு வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கணக்கில் எல்லோரும் ஒரு பால் பண்ணை இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வைப்பாங்க. அதெல்லாம் பால் பண்ணையெல்லாம் பார்க்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நாளைக்கு சால்ட்டாக மாட்டுகளுக்கு தீவனம் அது இதுன்ட்டு ஓடியாந்துறேன். இவர் அண்ணன் சொன்னார், அண்ணே என்னையும் இப்போ வீடியோ எடுத்து போடுங்கண்ணே, உங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் வீடியோவை, எஸ்என் தமிழா சேனலுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டாப்புல. சரிண்ணே அப்படின்ட்டுருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே வரோம், அதை ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த புதன்கிழமை ஒரு 5 மணிக்கு வீடியோ வந்துடும், அதை பாருங்கள். நன்றி.